ஐயா, காஷ்மீர் அனுபவங்கள். அந்த கடன் பிரச்சனைங்கும்போது சாமி உங்கள காஷ்மீர் போ சொல்லியிருக்காரு. அங்க போகும்போது அங்க நீங்க என்னென்ன சந்திச்சிருக்கீங்க? சுவாமி காஷ்மீர் போக சொல்லல. எனக்கு கடன் பிரச்சனைகள் தலைக்கு போல பிரச்சனைகள் தலைக்கு மேல எங்க பார்த்தாலும் கடன். கடன்காரன் தான் கடனும் கடன்காரன் தான் சுத்தி சுத்தி காட்சி அளிக்கிறான் எனக்கு. நான் எங்க போறதுன்னு தெரியல. கண்ணு காணாத தொலைவுக்கு போயிருவோமேன்னு நினைக்கிறேன். நான் சாமிட்ட கேட்கிறேன், சாமி நான் ஜம்முக்கு போயிரட்டுமான்னு கேட்கிறேன். நான் காஷ்மீர் போயிட்டா அங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சு ஏதாவது வேலை பிழைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஹிந்தி எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால கேட்குறேன். ஏன்னா டெல்லி இந்த மாதிரி இடங்கள் இருந்தாலும் கூட வந்து எங்க ஊருக்காரங்க டெல்லிலாம் சாதாரணமா வந்துட்டு போவாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கஷ்டம் இல்ல. அதனால ஜம்மு போயிரலாம் சாமி. ஜம்முவ தாண்டி ஏதாவது கிராமங்கள் ஏதாவது அங்குள்ள கிராமங்கள்ல வாழ்ந்துடலாமான்னு நினைக்கிறேன் சாமி. இன்னொன்னு ஆல்ரெடி கோன்ட்டார். அவருக்கு நல்லா தெரியும். இந்த மாட ஒரு இதில வச்சு குச்சி வச்சு அடிச்சு அத கட்டி விட்டுருவாங்க. அத சுத்தி ஒரு ரேடியஸ்ல மேய்ஞ்சுகிட்டு இருக்கும். அது எங்க போனாலும் திருப்பி அந்த குச்சி மீறி போக முடியாது. அதே மாரி நானும் எங்கெங்கேயோ சுத்தணும்னு நெனச்சுட்டு அங்க போயிரலாம்னு நெனச்சுட்டு முடிவு எடுத்தாச்சு. எடுத்து ட்ரெயின்ல டிக்கெட் போட்டாச்சு. போயாச்சு. நேரா போயாச்சு. ரிட்டர்ன் டிக்கெட் போடல. ஜம்மு போனா அப்ப வந்து சரியான வின்டர் காலம். குளிர்னா சரியான குளிர். அங்க போனா ஒரு லாட்ஜில ரூம் எடுத்தேன். லாட்ஜ் ரூம் எடுத்து ரசாயம் எடுத்து போத்திட்டு படுக்கிறேன். வெளிய போறதுக்கே மனசு இல்ல. வேலை தேடணுமே! நான் இன்னும் 2, 3 நாளைக்கு தான் வாடகை குடுக்கலாம். அதுக்கப்புறம் வேலை இருந்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போறேன். எந்த கடையில போய் என்ன வேலை கேட்கறதுன்னே தெரியல எனக்கு. ஏன்னா நானே 4 பேருக்கு வேலை குடுத்தவன். நான் போய் எந்த கடையில என்ன வேலைக்காக நான் கேட்க முடியும்? அதையும் மீறி 2, 3 இடங்கள்ல கேட்டேன். வேலை இருக்குமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜா 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 அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். எனக்கு ஒரே வேதனையா போச்சு. இந்த குளிருக்குள்ள எப்படி வாழ்றது? சாப்பாடு சாப்பிட்டா ஒரு வேளைக்கு ரூ. 50 ஆகுது. கையில இருக்க பணம் கொஞ்ச நாள்ல சரியா போகும். திருப்பி ஊருக்கு போறது கூட பணம் இருக்காது. ஊருக்கு போயிருவோம்னு சொல்லிட்டு, அன்னைக்கு ராத்திரியே ட்ரெயின பிடிச்சு வந்தாச்சு. நெக்ஸ்ட் 4 நாள் கழிச்சு சாமி வந்து பார்க்க வர்றேன். "என்ன ஆச்சுன்னு?" சாமி கேட்குறாரு. "சாமி அங்க என்னால இருக்க முடியல." "ஆல் ரைட். மை ஃபாதர் வாண்ட்ஸ் யூ ஹியர்." எங்க அப்பா உன்னை இங்க தான் இருக்க இருக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. "டோன்ட் பாதர். யூ கேன் பி ஹியர்." அப்படிங்கிறார். அப்புறம் சொல்றாரு மறுபடியும், "வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஹேப்பன்ஸ் பை தி வில் ஆஃப் மை ஃபாதர். ஸோ நத்திங் இஸ் ராங் மை ஃப்ரெண்ட். நத்திங் இஸ் ராங். எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்டுங்கிறாரு. அவர் குடுத்த தைரியத்தில நேரா ஊருக்கே போறேன். ஊருக்கு போயிட்டு எல்லா கடைக்காரனையும் கூப்பிட்டு வச்சேன். கூப்பிட்டு வச்சு, "ஐயா என்னால குடுக்க முடியாது. என்ட்ட பணம் கிடையாது." தைரியமா சொன்னேன். தைரியம் வந்தது எப்படி வந்ததுன்னா, ஜம்முலாம் போயிட்டு வந்து எங்கேயும் போக முடியாது. எதுவும் பண்ண முடியாது. சாமி வேற சொல்றாரு, "நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்கு. எல்லாம் அப்பா செயல் தான்னு" சொல்றாரு. ஸோ நம்ம போய் உண்மைய சொல்லிருவோம் சொல்லிட்டு, என்ட்ட பணம் கிடையாதுன்னு சொன்ன உடனே, அத்தன பேரும் யோசிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி, என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு, ஒரு 18 நாள் ஜெயில்லயே வச்சாங்க. அந்த உண்மைய சொன்னதுனால 18 நாள் ஜெயில் வாசம். அதுக்கப்புறம் ஜாமீன்ல வந்தேன். அந்த ஜெயில் சூப்பரிண்டென்டே சாமியினுடைய டிவோட்டி. அவரு கடைசி நாள் அன்னைக்கு அவங்க வீட்ல எனக்கு விருந்தே குடுக்குறாரு. எனக்கு ஜெயிலுக்குள்ள கிடைச்ச ராஜ மரியாதை பார்த்தீங்கன்னா, பெரிய மரியாதை. என்னை யாரும் எந்த தொந்தரவும் பண்ணாத அளவுக்கு எனக்கு தனியா ஒரு இடம் குடுத்து, அங்க வந்து நான் சாப்பாட்டுக்கு கியூல நிக்கக்கூடாதுங்கிறதுக்காக யாரோ எனக்கு சாப்பாடுலாம் வாங்கி குடுப்பான். இப்படி நெறைய சௌகரியங்கள்லாம் உள்ள பண்ணி குடுத்தாங்க. எல்லாம் சாமியோட அனுகிரகத்தினால நடந்தது. இல்லாட்டா வர்ற ஒருத்தனையும் புதுசா வந்தானா ஒரு அடி குடுத்தா வரவேற்பாங்க. என்னைய பார்த்தா நான் அடிக்கவே மனசு வரல அவனுக்கு. ஐயோ! விதியா அவன எங்க கூட சேர்த்துச்சு. போ, போ, போ அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரனே அங்க உள்ள சட்டாம்புளைட்ட ஒரு அந்த விசாரணை கைதிகள்லாம் அடைச்சு வைக்கிற இடத்துல ஒரு சட்டாம்புள்ள இருப்பான். அவன் அத்தனை கொலை பண்ணிட்டு வந்து உட்காந்துருப்பான். அவன்ட்ட சொல்லி, "இவரு கொஞ்சம் வித்தியாசமானவரு. இவர தனியா வச்சு பத்திரமா பாதுகாத்துக்கோன்னு" சொல்லி அனுப்புறாப்புல. அவன் பக்கத்திலேயே வச்சு பாதுகாத்துக்கிறான். இல்லாட்டா மத்த கூட்டத்தோட சேர்ந்து இருக்கவே முடியாது அங்க. ஸோ இவ்வளவும் நடந்திருக்கு. இவ்வளவும் நடந்து வெளிய வந்து காஷ்மீர் போயிட்டு வந்தது, அங்க போயிட்டு வந்தது, இங்க போயிட்டு வந்தது, எல்லாம் போயிட்டு வந்தாலும் இவர்ட்டருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. தப்பிச்சுட்டு இங்க வந்தா, நேரா உண்மைய சொல்லி ஜெயிலுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் வெளிய வந்தா பிச்சைக்கார வாழ்க்கை. அந்த பிச்சைக்கார வாழ்க்கையும் வந்து சாமியோடயே வாழ்ந்தது மாரி ஆயிப்போச்சு. அந்த காலகட்டத்தில நான் எழுதின பாடல்கள் அத்தனையும் அவ்வளோ பிரசித்தி பெற்ற பாடல்கள். 76ல நான் எழுதின பாடல்கள் 108 பாடல்கள்.
அப்போ டாக்டர் டிபிஎம், ஆசா ஞானசம்பந்தம் இவங்கெல்லாம் வந்து அந்த நூலினுடைய இதை கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சாமி இந்த பாடல்கள்லாம் எடுத்து கொடுத்து, என்னுடைய பாடல்களை எடுத்து கொடுத்து அதை பிரசுரம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இது குப்பை சாமி, இந்த குப்பையெல்லாம் இதில் போட முடியாது சாமி, போட்டு இதனுடைய தரத்தை தாழ்த்த முடியாது சாமி. இதில் சவுந்தர கைலாசம் எழுதியிருக்காப்புல, நான் பாட்டு எழுதியிருக்கேன், எனக்கு தெய்வாதை எழுதியிருக்காரு, நீ யார் யாரோ எழுதியிருக்காங்க, இந்த குப்பையை வந்து நான் அதில் சேர்க்க மாட்டேன் சாமின்னு சொல்கிறாரு. இல்லை, பார்சாடி தன்னுடைய மிகுந்த கஷ்டத்தில் எழுதின பாடல்கள் இது, நீங்கள் இதை திருப்பி திருப்பி படிங்க உங்களுக்கு தெரியுங்கிறாரு. அவங்களும் அதை யார், மதுரை யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வைஸ் சான்சலர், தமிழ் அறிஞர், மூதறிஞர் டாக்டர் டிபிஎம் நான் எழுதின பாடலை திருப்பி திருப்பி படிச்சிருக்காரு. ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. திருப்பி திருப்பி படித்து கடைசியில் டைப் பண்ண சொல்லியிருக்காரு. டைப் அடித்த உடனே என் கையில் ஒரு மாதிரியாக வித்தியாசமான ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது ஏங்கிறாப்புல. நீ அதை கொடு, பேப்பரை கொடுன்னு சொல்லி இவரு படித்து பார்த்தா இவருக்கும் தனியான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிறதா ஃபீல் பண்ணிட்டாரு. ஃபீல் பண்ணிட்டு சாமிகிட்ட வந்து சொல்கிறாரு, சாமி தெர் இஸ் சம்திங் இன் இட் சாமிங்கிறாரு. ஏதோ இந்த பாடல்களுக்குள்ளே இருக்குது சாமிங்கிறாரு. நான் இதை வந்து சின்ன சின்ன ஒரு பெரிய கரெக்ஷன் மட்டும் பண்ணிட்டுமா சாமி, பெரிய தவறுகளுக்கு மட்டும் கரெக்ஷன் பண்ணியிருந்தேன் சாமிங்கிறாப்புல. அதை வந்து பரவாயில்ல, அந்த அர்த்தம் மாறாத அளவுக்கு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், ரொம்பலாம் கரெக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சாமி சொல்கிறாரு. அப்படியே செய்கிறேன் சாமி சொல்லிட்டு அந்த ஒரு 60-70 பக்கம் இருக்கிற புத்தகத்தில் கிட்டத்தட்ட 30 பக்கம் என்னுடைய பாடல்கள் தான் வரும். அந்த அளவுக்கு கொண்டு வந்தார். எங்கிட்டு காஷ்மீர் போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கீழே கூட்டு வந்து ஜெயிலில் வச்சு, அதுக்கப்புறம் வெளியே கொண்டு வந்து, வெளியே இத்தனை தமிழ் அறிஞர்கள் மத்தியிலையும் இவ்வளவு பெருமைப்படுத்தி, அப்போயே என்னுடைய கஷ்டம் குறையலை. கஷ்டம் அதுக்கப்புறம் தான் 5 வருஷங்கள் கஷ்டம் கூடிகிட்டே தான் போச்சே தவிர்த்து, அப்போ எனக்கு ஆகாரமும் இருக்க இடமும் எல்லாம் கொடுத்தது பூராமே சுவாமி தான். இது எல்லாமே காஷ்மீர் பயணத்தினுடைய விளைவு தான். காஷ்மீரில் போய் சாமியை விட்டு பிரிஞ்சு எங்கேயும் போய் இருந்து எனக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாமி கூடவே இருந்து கஷ்டப்படுறது எனக்கு அவ்வளோ சுகமாக இருந்தது. அதனால் காஷ்மீர் பயணம் எனக்கு நல்ல பாடத்தை கற்பித்தது. சாமியோடு இருக்கிறது நல்லதுங்கிறத எனக்கு புரிய வச்சது.